சம்பளம் கிடையாது. வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். வணக்கம் உறவுகளே. பன்னீரும் பட்டாணியும் சேர்த்தா சுவைக்கு சொல்லவா வேணும்? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டாணி பன்னீர் மேஜிக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் அதில் வதக்கிக்குங்க. நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கலர் மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச 3 தக்காளியை அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. மசாலாவை நல்லா கிளறினதும் 3 தக்காளியை நல்லா அரைச்சு இது கூட சேர்த்துக்குங்க. தக்காளியுடைய பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு அதில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு தேவை அப்படின்னா கடையில் பன்னீர் மசாலா கிடைக்கும், அது கூட அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் போடலை. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா இந்த ஹாட் பட்டாணி இருக்கு இல்லையா, அந்த பட்டாணியை நைட்டே ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நான் கரம் மசாலா போட மறந்துட்டேன், அதனால இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவான பன்னீரை உள்ள இறக்கிடலாம். இறக்கி விட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்மளோட சுவையான பன்னீர் பட்டாணி மேஜிக் ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா, புலாவ் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.